ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி வடச்சட்டி சிம்மில் வச்சுருக்கேன். 10 வரமிளகா, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது அப்படியே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு வறுக்கணும். ஹையில் வச்சா கலர் மாறிடும் வரமிளகா. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில். இது ஆறட்டும். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அது புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த ஆறின மசாலா வந்து ட்ரையாக ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ ட்ரையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வரணும். அந்த கொரகொரப்பெல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இருக்கணும். பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சு அந்த மசாலா ஊற்றிடலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் புளி கரைச்சலை கையோடு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சிம்மிலையே வச்சு நல்லா கொதிக்கணும். அந்த புளியும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த சங்கரா மீன் தலையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். குழம்பு ரெடி ஆயிரும். இது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிடையில இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஊற்றின எண்ணெய் மேலே அந்த அளவுக்கு இருக்கணும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.